வணக்கம். ஹலோ எவ்ரிவான். ஸோ போன இதில் சில வார்த்தைகள் பார்த்தோம். தமிழில் ஆங்கிலமும் படிக்கலாம் வாருங்கள். இன் a minute learn இங்கிலீஷ் தமிழ். ஸோ போன பதிவில் பார்த்தோம் ரேபிட் பற்றி பார்த்தோம். ஃபாஸ்ட் கார், ஃபாஸ்ட் ட்ரெயின், ஃபாஸ்ட் பவுலர். கிரிக்கெட்டுக்கு பவுலிங் பண்ணுறாங்க இல்லையா, ஃபாஸ்ட் பவுலர். இப்போ குயிக்காக சொல்கிறது வந்து குயிக் கிளான்ஸ். சும்மா நான் ஒரு அப்படியே கடகடன்னு அப்படி ஒரு பார்வை பார்த்தேன், இன்னும் முழுசாக படிக்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் குயிக் கிளான்ஸ். குயிக் லுக், சட்டுன்னு ஒரு பார்வை குயிக்காக ஒரு லுக் பண்ணியிருக்கேன், இன்னும் விவரமாக தெளிவாக பதில் பார்க்கல. குயிக் ரிப்ளை. குயிக் ரிப்ளைனா ஓகே, இன்னும் விளக்கமாக நான் எழுதணும். ஸோ எனக்கு உங்களோட இமெயில் கிடச்சிது, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு ரிப்ளை பண்ணுறது, குயிக் ரிப்ளை. ரேப்பிட். ரேப்பிட்க்கு வந்து என்னென்னா ரேப்பிட் சேஞ்சு. ஸோ கிடுகிடுன்ட்டு வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுது, கன நேரத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குயிக் ரேப்பிட். ரேப்பிட் சேஞ்ச், ரேப்பிட் க்ரோத், ரேப்பிட் இன்க்ரீஸ். மிக விரைவில் கடகடன்னு வந்து எல்லா விலைவாசியெல்லாம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி குயிக் எப்போ யூஸ் பண்ணணும், ஃபாஸ்ட் எப்போ யூஸ் பண்ணணும், ரேப்பிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட வார்த்தைகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தமிழில் எழுதலைன்னா கூட உங்களுக்கு நான் தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து தமிழில் நான் எழுதலை. ஸோ இன்னும் கொஞ்சம் பாருங்கள். ஃபாஸ்ட் பேஸ், அதாவது வந்து மெதுவாக நடக்கிறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன். பேஸ். ஃபாஸ்ட் லேன், ஏற்கனவே சொன்னேன் ஃபாஸ்ட் லேன். அப்புறம் குயிக் ரிப்ளை, குயிக் டெசிஷன், அதிவிரைவாக வந்து முடிவெடுக்கிறது. குயிக் வே, மிக சுருக்கமான வழியில் போகிறது. ரேப்பிட் டிக்ளைன், அதாவது ரேப்பிட் டிக்ளைன்னா மிக வேகமாக வந்து குறைஞ்சி போகிறது. டிக்ளைன்னா குறையிறது. ரேப்பிட் ப்ரோக்ரஸ்னால் மிக அதிகமாக வந்து முன்னேறுறது, அதாவது குயிக்காக முன்னேறுறது. குயிக் ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதிலேருந்து இந்த ஃபாஸ்ட்டு குயிக் ரேப்பிட்லேருந்து என்னென்னவா எப்பப்போ நம்ம உபயோகப்படுத்துவோன்றது தெரியுதா உங்களுக்கு? ஃபாஸ்ட்டுன்றது வந்து இப்போ ஃபாஸ்ட் பவுலரோடு உபயோகப்படுத்தியிருக்கோம். மனிதர்களுக்கு சொல்லலாம், அல்லது பொருள்களுக்கு சொல்லலாம். எது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதோ அதுக்கு சொல்லலாம். ஃபாஸ்ட்டு கார், ஃபாஸ்ட்டு ட்ரெயின், இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு, அந்த மாதிரிக்கு சொல்லலாம். குயிக் அப்படின்போது இது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான், உரிச்சொற்கள் தான். குயிக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குயிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், அதாவது வந்து மிக விரைவில் ஏதோ ஒரு காரியத்தை வந்து நம்ம நடத்துகிறோம், அந்த மாதிரி. குயிக் லுக், குயிக் லான்ச், அந்த மாதிரி எதை செய்கிறோமோ அதுக்கு. ரேப்பிட்ன்றது வந்து ஃபார்மல், அதாவது வந்து வழக்கமாக வந்து புத்தகங்களில் பார்க்கலாம், எழுதுறதுல பார்க்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து ரேப்பிட்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டு குயிக்குன்றது நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படித்தா தான் தெரியும்.